என்ன ரெண்டாம் தரமா இருக்கிறதுனால யாருக்காவது ரெண்டாம் தரமா தான் வாக்கப்படணும், இல்ல கிழவனுங்க தான் எவனாவது வருவானுங்க. ஆனா அவங்க மனசு புரிஞ்சுக்கிட்ட, அவங்க வாழ்க்கையை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் வந்தான்னா அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா அமையுங்க. நானும் அக்காக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேங்க. ஆனா என்னத்த பண்றது, அக்கா எது கேட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான், உடனே செஞ்சு முடிச்சிருவேங்க. என்ன மகேஷ் இப்படி சொல்ற? எது கேட்டாலும் செய்வேங்கிற? ஆமாங்க, இப்படி ஒரு அக்காக்கு செய்யாம வேற யாருக்கு செய்யறதா? நீங்க சாப்பிடுங்க. எப்படிமா? சூப்பர் குமாரு. குமாரு, இந்த ஆளு மயிலு கூட நம்ம சம்பந்தம் வைக்காது ரொம்ப நல்லதுதான் நமக்கு. என்னமா சொல்ற? ஆமாடா குமாரு, மயிலுக்கு அவங்க அண்ணன் விரோதின்னு உடனே எந்த அளவுக்கு அவங்க அண்ணனுக்கு எதிரா போறான் பாத்தியா? கோயில் நகையை கொள்ளையடிச்சு அதுல சொக்கு குடும்பத்தை கோர்த்து விட்டா அகமானத்துக்கு அஞ்சி அந்த குடும்பமே தொங்கிட்டு சாவணும் முடிவெடுத்திருக்கான். அதானே இவன் பிளானு. நல்ல வேலைடா குமாரு, நம்ம இந்த ஆளோட சம்பந்தம் வைக்கல. வச்சிருந்தோம் நமக்கு ஏதாவது பண்ணிருப்பான்டா. குமாரு, அதை மூஞ்சிய பத்தியாடா, பச்சை குளம் மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள காண்டா மிருக மாதிரி தெரியுறா. உண்மையை சொல்றேன் குமாரு, நம்ம தான் ஊருக்குள்ள தாதா நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மயிலு நம்மளோட பெரிய ஆள் தான். சரி அதை விடு, அவங்க அடிச்சு செத்தா என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க, நீ என்ன அதுல பண்ண போற? அம்மா, பஞ்சத்துக்கு பிளான் பண்றவனுக்கும் பரம்பரையா பிளான் பண்றவனுக்கும் வித்தியாசம் இருக்குமா. அந்த ஆளு மயிலு சிக்கி சின்னாபலம் ஆகல, நீ வேணா பாத்துட்டே. என்ன குமார் சொல்ற? அம்மா, இப்ப கோயில் சாவி நகை எல்லாம் பொறுப்பும் சொக்கு கையில வந்துருச்சுன்னு மயில் போன் பண்ணா. அடுத்து என்கிட்ட தான் வருவான். நான் கள்ள சாவி செய்யறவன கை காட்டுவேன். அவன் யாரு? ஏன் அடிமை. சாவிய நல்லபடியா செஞ்சு கொடுப்பான். அந்த மயிலு குஷியோட போய் அந்த நகையெல்லாம் தூக்கிட்டு வந்துருவான். அதோட சொக்க மாட்டி விடுறதுக்கு என்னெல்லாம் பண்ண போறாங்கறத மடத்தனமா என்கிட்ட சொல்லுவான். என்ன குமார் சொல்ற? அம்மா, அந்த மயிலுக்கு நினைப்பு என்ன தெரியுமா? சொக்கோட 60ஆம் கல்யாணத்து அன்னைக்கு அந்த ஆள உள்ள தூக்கி வைக்கணுங்கிறது தான். ஆனா ஏன் பிளான் என்ன? சொக்கு குடும்பத்தை நல்ல பேர் வாங்கி டிராகனையை தூக்குறதுதான். மயில் சொக்குவ மாட்டி விடுறது முன்னாடி நான் மயில மாட்டி விட்டுருவேன். சொக்கு குடும்பத்தை பிளான் பண்ணி அழைக்க நினைச்சது இந்த மயில் தான் நான் சொல்லிடுவேன்ல. சாவி பண்ண என்ன சொல்லுவான்? மயிலு என் வீடு சாவின்னு தான் சொன்னா, அதனாலதான் நான் செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லுவான். மயிலு உள்ள போயிருவான். சொக்கு குடும்பம் என்ன கோயில் கட்டுல கும்பிடுவான். சொக்கு என் கைய பிடிச்சுக்கிட்டு, மாப்பிள உங்களுக்கு என்ன வேணும் கேட்பாரு. மாமா, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்பேன். மாப்பிள இது என் நன்றி கடன் சொல்லி ராகினிய கையில பிடிச்சு கொடுத்துருவாருமா. எப்படிமா நம்ம பிளான்? பரம்பரை கூட முட்டு வாசனை வராதுடா. ஏமா, நான் இப்படி செஞ்சா சொக்கு என்ன நல்லவன் நினைக்க மாட்டாரு? டேய், நீ ஐயோக்கு நான் போய் நின்னா கூட நல்லவேண்டுதாடா தெரியும். அம்மா, பிளான் சக்சஸ் ஆகும்ல? சொல்லுமா, சக்சஸ் ஆகும்ல? இதுக்கு எதுக்குடா சர்க்கஸ்க்குலாம் போனே? அட ஏமா நீ வேற, நான் சக்சஸ் சொன்னது நம்ம ஜெயிச்சுவோமான்னு கேட்டேன். ஓ, அத சொல்றியா? ஜெயிக்காம அதான் தெளிவா கோடு போட்டிருக்கீல. அம்மா, அப்ப ராகினி எனக்கு கிடைக்கும்லம்மா? அம்மா, ராகினி கிடைக்கும்ல? உனக்கு தாண்டா. சரி, அப்ப வா கிளம்பு. எங்க? ராகினியை பார்க்கத்தான். என்ன குமாரு? அம்மா, இப்பயே அவளை பார்க்கணும் போல இருக்குமா. வாமா. சரிடா, இப்ப என்னன்னு சொல்லி போய் அவளை பாப்ப? அவ சலூன் கடையில இருப்பா. அம்மா, அதுக்குதானே உன்னை கூப்பிடறேன்ல, நீ வா, உன் முகத்துக்கு அழகு பூசிக்க. என்னடா கவர், இவ்வளவு வயசு முன்னாடி எனக்கு போய் அழகுபடுத்துறியா? போடா, வேணாண்டா. சரி, வேண்டானா விடு. ஏய், உனக்கா கொலையே பண்ணுவேன், அலங்காரம் பண்ணிக்க மாட்டேனா? டேய், அலங்காரம் பண்ண பின்னாடி ஆத்தாவை பாரு, எம்பிட்டு அழகா இருப்பேன் தெரியுமா? சரி, வாமா போவோம். வாடா கவர் போ. உங்கள் சன் டிவியில் இந்த வார